ராசா மாசா கலர்ஃபுல்லாக வாங்கலாம் எங்களாலும் சேர்ந்து சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில் தமிழ் சினிமா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்த தக் லைஃப் திரைப்படம் ஒரு வழியாக ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் கடந்து வந்த பாதை, இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தக் லைஃப் கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் கிட்டத்தட்ட 38 வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் இவங்களுடைய ரீயூனியனில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான திரைப்படம். 38 வருஷத்துக்கு முன்னாடி 1987 நாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்னு அந்த படத்தை எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் சினிமா இன்ஸ்டியூட்லலாம் போனீங்க அப்படின்னா அந்த படத்துடைய சினிமாடோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே, நடிகருடைய பெர்ஃபார்மன்ஸ், லைட்டிங், இதை பற்றிலாம் கூட கிளாஸ் எடுக்கிறத நாம் கவனிக்க முடியும். அப்படி ஒரு மிக முக்கியமான அழிக்க முடியாத தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷம் அப்படின்னு நாயகன் படத்தை நாம் சொல்லலாம். ஸோ நாயகன் முடிஞ்ச பிறகு மணிரத்னம் அவருடைய பாதையில் டைரக்ஷனில் அவர் அடுத்தடுத்து நிறைய வெற்றி படங்கள் கொடுத்து அவர் ட்ராக்கில் அவர் போனார். இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் உலகநாயகன், அவரும் தனக்கான ஒரு படங்களையும் தன்னை பரிசோதிக்கிறது, அடுத்தடுத்த முயற்சியில் தமிழ் சினிமாவில் புதுசாக என்ன கொண்டு வரலாம், நடிப்பில் நாம் இன்னும் என்னென்ன பெட்டர் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் தன்னுடைய ட்ராக்கில் அவருமே போயிட்டு இப்போ 38 வருஷத்துக்கு பிறகு இவங்களுடைய ரீயூனியனில் இந்த திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. 2022ஆம் ஆண்டு நடிகர் கமல்ஹாசனுடைய விக்ரம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்படின்னு நாம் சொல்லலாம். அந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி தமிழ் சினிமாவுக்கு அந்த படம் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி கமல் அவர்கள் படங்கள் இப்போ 2-3 வருஷமாக பெருசாக நடிப்பு இல்லாமல் கொஞ்சம் கேப்பில் இருந்தார். அரசியலையுமே அவர் இருந்ததுனால பெரிய படங்கள் அவரால் கொடுக்க முடியலை. ஸோ அந்த விக்ரம் திரைப்படம் கமல்ஹாசனுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் திரைப்படமாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், அவரே சினிமா விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு அப்படின்ட்டு அவருடைய ரசிகர்கள், சினிமா ஆர்வலர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவர் யார் படத்தில் நடிக்க போகிறாரு, ஓகே இப்போ யங் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் கூட படம் பண்ணிட்டாரு, அடுத்த படம் யார் கூட பண்ண போகிறாரு, அச்சுவனத் கூட பண்ண போகிறாரா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள்லாம் வந்துட்டு இருந்தது. அச்சுவனத் படத்தில் அவர் கமிட் ஆகிறாரு அப்படின்னு செய்திகள்லாம் கூட வந்தது. பட் டக்குன்னு கொடுக்கல நான் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி மணிரத்னம் கமல்ஹாசன் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு காம்போ திரும்ப சேர போகிறாங்கன்ட்டு. ஸோ அந்த ஒரு காம்போ உருவானது. அந்த படத்தினுடைய டைட்டிலை தக் லைஃப் அப்படின்னு 2023 கமல்ஹாசனுடைய பிறந்தநாளுக்கு அப்போ அந்த டைட்டிலை ரிவீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரங்கராஜ சக்திவேல் நாயக்கர் அப்படின்ற அவருடைய கேரக்டர் நேமுமே ரிவீல் பண்ணாங்க. ஸோ நாயக்கர் அப்படின்னு பேர் வரமே ஓகே இது நாயகன் படத்தினுடைய கண்டினியூஷனாக அது ஒரு செகண்ட் பார்ட்டாக இருக்குமோ அப்படின்லாம் கூட கேள்விகள்லாம் வந்தது. அதுக்கு பிறகு படத்தினுள்ள யார் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்ற லிஸ்ட்லாம் கொடுத்தாங்க. ஜெயம் ரவி, துல்கர் சல்மான், த்ரிஷா, அபிராமி, வையாபுரி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்ற தகவல் உரையானது. ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரவி கே சந்தர் இந்த படத்துக்கு சினிமோடோகிராஃபி பண்ணுறாரு, ஸ்ரீகர் பிரசாத் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணுறாரு அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியாச்சு. சரி ஓகே படம் எப்படி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலையும் த்ரிஷா, ஜெயம் ரவி அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறதுனால பொன்னியின் செல்வன் நடித்த அதே டீம் கூட இந்த படத்தில் இருக்க போகுது போல் ஓகே அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது. அதாவது துல்கர் சல்மான் மற்றும் ஜெயம் ரவி இவங்க 2 பேரால் இந்த படத்தில் நடிக்க முடியாத சூழல், அதாவது கால்ஷீட் பிரச்சனை காரணமாக நடிக்க முடியாத ஒரு சூழல் வருது. ஸோ 2 பேருமே அந்த ஸ்கிரிப்டில் இருந்து விலகுறாங்க. இவங்களுக்கு பதிலாக யார் நடிக்க போகிறா அப்படின்ற தகவல் வந்துகிட்டே இருக்கும்போது அப்போ தான் டக்குன்னு நம்ம ஆட்மேன் சிம்பு உள்ள என்ட்ரி ஆகிறாரு. ஸோ அவர் தான் அந்த அமர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி நடிக்க வேண்டிய அந்த ஒரு கதாபாத்திரத்தில் தான் அசோக் செல்வன் நடிக்கிறதா தகவல்கள் வெளியானது. ஸோ இவங்க 2 பேர் உள்ளே வந்த பிறகு இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமானது. ஏன்னா கமல்ஹாசன் மற்றும் சிம்பு சேர்ந்து பண்ணுற முதல் படம். ஏன்னா 2 பேருமே மிகப்பெரிய நட்சத்திரங்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்தா எப்படி இருக்கும், ஸ்க்ரீனில் அவங்க 2 பேரையும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், வாவ் செம்மையாக இருக்கும்ல அப்படின்ட்டு அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகரிச்சது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மணிரத்னம் டைரக்ஷனில் சிம்புவும் சகச்சவந்த வானம் பண்ணியிருக்காரு. இவங்களுடைய திரும்ப ஒரு ரீயூனியன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்தது. ஸோ ரீசெண்டாக அந்த படத்தில் வந்து பாட்டு சிங்கிச்சான் பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாட்டு செம வைரல். அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடாத கப்புள்ஸே இல்லை, இன்ஃப்ளூயன்ஸரே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பாட்டு மிகப்பெரிய வைரலாச்சு. குறிப்பாக அதில் சிம்பு மற்றும் கமல்ஹாசன் ஆடுற டான்ஸுமே பார்க்குறதுக்கு ரசிக்கும்படி க்யூட்டாக கூட இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு இப்போ அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லரை பார்த்த பலரும் வேறு லெவலியாக இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காத விதமாக, அதாவது சிம்புவுக்கும் கமல் அவர்களுக்கும் சண்டை நடந்தால் எப்படி இருக்கும், இவங்க 2 பேரும் நல்லா கிளாஷ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஒரு ட்ரெய்லரை அமைச்சிருக்காங்க. நிறைய பேர் ட்ரோல் கூட பண்ண செஞ்சாங்க. எப்பா இதெல்லாம் நாங்கள் தீனா ஜில்லா படத்துலேயே பார்த்தாச்சு, அவரே தத்தெடுத்து வளர்ப்பாராம், கடைசியில் அவருக்கு எதிராகவே மாறுவார், இதெல்லாம் நாங்கள் பார்த்தாச்சுப்பா, அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. பட் மணிரத்னம் கமல்ஹாசன் இந்த படத்துக்குள்ளே என்ன மாதிரியான
ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. நாம் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2004 விருமாண்டி படத்தில் கமல்ஹாசனோட அந்த அன்னலட்சுமி கதாபாத்திரத்தில் நடித்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுமே ஒரு 21 வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் கமல் அவர்களோடு சேர்ந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட அவங்க ஸ்டேஜில் ரொம்ப எமோஷனல் ஆகி பேசினதை கவனிக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க ஒரு பயங்கரமான கமல்ஹாசன் ஃபேன். அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து திவ்யா தான். அவங்க அந்த குணா படம் பார்த்துட்டு அபிராமி சொல்கிறத பார்த்துட்டு பேரையே மாற்றிக்கிட்டாங்க. அதையும் அந்த ஸ்டேஜ்லேயே அவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்படியே ஒரு டைஹார்ட் கமல்ஹாசன் ஃபேன் அப்படின்னு நம்ம அவங்க சொல்லலாம். ஸோ அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. த்ரிஷாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாரும் நினச்சது கமல்ஹாசனுக்கு அபிராமி ஜோடி, சிம்புவுக்கு த்ரிஷா ஜோடி அப்படின்ட்டு. பட் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஓகே வேறு மாதிரி இருக்குது. கமல்ஹாசனுக்கு த்ரிஷா அபிராமி 2 பேருமே பேர் மாதிரி தான் வராங்க. என்னன்றது தெரியல. சிம்புக்கு பேரே கிடையாது போல் அப்படின்லாம் தகவல்கள்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. பட் இருந்தாலும் இப்போ சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுமே நம்ம அதுலேருந்து பார்க்கலாம். அபிராமி அண்ட் த்ரிஷா இவங்க 2 பேருமே கம்பேர் பண்ணி ரசிகர்கள் பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா கமல்ஹாசனுக்கு ஜோடியாக அபிராமி, சிம்புக்கு ஜோடியாக வந்து த்ரிஷா அப்படின்ட்டு. பட் இங்கே தான் ஒரு சின்ன சிக்கலே இருக்குது. இவங்க அதாவது அபிராமி ரொம்பவும் வயசானவங்க, த்ரிஷா ரொம்ப இப்போ தான் வந்தவங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே பிறந்தது ஒரே வருஷம் தான், 1983 1983. இவங்க 2 பேருமே பிறந்த வருஷம் இதுதான். ஸோ அபிராமி பெரியவங்க, த்ரிஷா சின்னவங்க கிடையாது. இன்னும் டீட்டெயிலாக நாம் சொல்லணும் அப்படின்னா அபிராமியை விட த்ரிஷா தான் மூத்தவங்க. த்ரிஷா மே மாதம் பிறந்திருக்காங்க 1983. அதே 1983 ஜூலையில் தான் அபிராமி பிறந்திருக்காங்க. என்ன தான் த்ரிஷா கொஞ்சம் 2 மாதத்துக்கு முன்னாடியே பிறந்திருந்தாலுமே சீனியர் சினிமாவில் யார் சீனியர் அப்படின்னு பார்த்தா அது அபிராமி தான். அபிராமி தமிழில் வர்றதுக்கு முன்னாடியே மலையாளத்தில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக 1995 அவங்க அறிமுகமாயிட்டாங்க. புருஷன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து அறிமுகமாயிட்டாங்க. அதுக்கு பிறகு 1999 அவங்க ஒரு முழுநீள ஃபுல் ஹீரோயினாகவே அவங்க மலையாளத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் தான் அவங்க ஹீரோயினாக நடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு 1999 ஆரம்பித்து அவங்களுடைய திரைப்பயணம் அடுத்தடுத்து தமிழ்லையுமே மலையாளத்தை தொடர்ந்து நடித்தவங்க அடுத்து தமிழ்லையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2000 ஆண்டே தமிழில் அர்ஜுன் கூட வானவில் அப்படின்ற படத்தில் ஹீரோயினாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணிட்டு அப்படி நம்ம இப்போ த்ரிஷா பக்கம் வந்தோம் அப்படின்னா அவங்க 1999 தான் ஜோடி அப்படின்ற படம், பிரசாந்த் சிம்ரன் நடிச்சிருந்துருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் சிம்ரனுடைய ஃப்ரெண்டாக வந்து நம்ம த்ரிஷா வந்து நடிச்சிருப்பாங்க 1999. அதே 1999 மலையாளத்தில் இவங்க ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் த்ரிஷா அப்போ ஒரு சின்ன ரோல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் தொடர்ந்து அபிராமி ஹீரோயினாக பல படங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் 2002 தான் தமிழில் அமீர் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் மௌனம் பேசியது திரைப்படம் மூலமாக தான் த்ரிஷா ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க. ஸோ சீனியர் படி பார்த்தோம் அப்படின்னா அதில் அபிராமி தான் சீனியர். ஸோ அபிராமி அடுத்தடுத்து நிறைய படங்கள் சமுத்திரம் இந்த மாதிரியான நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. 2004 விருமாண்டி கமல்ஹாசனும் சேர்ந்து அந்த அன்னலட்சுமி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்து பட்டி தொட்டியெல்லாம் அவங்க ஃபேமராங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு பேருமே அவங்களுக்கு கிடைக்கிது. பட் அதுக்கு பிறகு பார்த்தா அபிராமி வந்து சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பிரேக் எடுத்துட்டாங்க. கட் பண்ணிட்டு நீங்கள் இந்த பக்கம் த்ரிஷா பக்கம் போனோம் அப்படின்னா 2002 மௌனம் பேசியதில் அறிமுகமானவங்க 2003 வந்து எனக்கு 20 உனக்கு 18, சாமி, லேசா லேசா போன்ற படங்கள் நடிக்கிறாங்க. 2004 கில்லி ஜி அப்படின்ட்டு அவங்களுடைய பீக் அங்கே தான் உயருது. ஸோ 2004க்கு பிறகு அபிராமி எந்த படங்களுமே நடிக்காமல் கொஞ்சம் கேப் எடுக்கிறாங்க. ஆனால் 2004 தான் த்ரிஷாவுடைய அந்த சினிமா பயங்கர பீக்கில் போயிட்டுருக்கு. அதாவது கோலிவுட்டில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் எல்லாருக்கூடையுமே விஜய், அஜித், விக்ரம், சூர்யா அப்படின்னு எல்லா நடிகர்களுடையும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி அப்படியே முன்னேறுறாங்க. ஸோ இந்த பக்கம் அபிராமி நான் ஆரம்பம் சொன்ன மாதிரி சின்ன கேப் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான ராகுலை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக கூட 2023 நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து அடாப்ட் பண்ணி தங்களுடைய மக்களை அடாப்ட் பண்ணி வளர்த்துட்ருக்காங்க. கல்கி அந்த குழந்தை பேர் கூட. பட் த்ரிஷா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. அவங்களுமே தன்னுடைய சினிமா பயணத்தில் அப்படியே பீக்கில் போயிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நடுவில் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாரர் படங்கள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தோல்வி படங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. 96 த்ரிஷாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்சது. அந்த 96 திரைப்படத்துக்கு பிறகே திரும்பவும் அந்த ஒரு வாய்ப்பை கெட்டியாக த்ரிஷா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு நடிகர் விஜய் கூட சேர்ந்து திரும்பவும் லியோ படத்தில் நடித்தாங்க. கோட் படத்தில் ஒரு கேமியோ பண்ணாங்க. நடிகர் அஜித் கூட விடாமுயற்சி, அப்புறம் குட் பேட் அகிலி, இப்போ திரும்பவும் தக் லைஃப் படத்துலையும் அவங்க இடம்பெற்றிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கிராஃப் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு ரசிகர்கள் பலருமே கன்ஃபியூஷன் ஆனாங்க. என்னது கமலுக்கு த்ரிஷா ஜோடி அப்படின்னு. ஏற்கனவே தூங்காவனம் படத்தை சேர்ந்துலாம் நடிச்சிருந்திருக்காங்க, அது வேறு விஷயம். பட் உண்மை என்ன அப்படின்னா த்ரிஷாவை விட அபிராமி சின்னவங்க தான். அபிராமியை விட த்ரிஷா
வயசில் ஒரு 2 மாதம் பெரியவங்க தான். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ ட்ரெய்லர் வெளியாகி இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் நம்ம சில கிரிஞ்சான போஸ்ட்டுமே பார்க்க முடியுது. ஓகே, இந்த படத்தினுடைய ஹீரோ வந்து இவ்வளோ நாள் நம்ம கமல்ஹாசன் நினச்சிட்டு இருந்தோம், அப்படி கிடையாது, ஆட்மேன் சிலம்பரசன் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ அப்படின்னு சிம்பு ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் ரொம்பவும் கிரிஞ்சாக அடிமட்டத்துக்கு இறங்கி போய் இவங்க தலைமை எஸ்டிஆர் மேலேயே எப்படி கமல்ஹாசன் கை வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில போஸ்ட்டாக நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு அது இறங்கி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சில விஷயங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன்னாகவும் தான் அந்த விஷயங்கள் இருக்குது. சிம்புக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவர் லாஸ்ட்டாக 10 தலை திரைப்படம் தான் ரிலீஸ் ஆகி அது மிகப்பெரிய வெற்றி மடையில் ஒரு ஆவரேஜான படம்னு சொல்லலாம். ஸோ இதுவும் அவர் ஹீரோவாக கிடையாது. இருந்தாலும் 2 பேருமே இருக்காங்க. கமலும் இருக்கார், நம்ம சிம்புவும் இருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பார்க்கும்போதே சிம்புக்கான அந்த வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து தமிழ், தெலுங்கு அப்படின்னு எல்லா மொழிகள்லையுமே நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜூன் 5 தேட்டரில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ் தான், ஆனால் இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த தக் லைஃப் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் எப்படி இருந்தது, இந்த படத்துக்கான உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்.